ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 6th டே, அதாவது ஒவ்வொரு சாட்டர்டேஸ் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சேனல் இருந்தது, அதனால் வந்து நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் தெரியுமா, அதனால் வந்து சரி ஓகே சாட்டர்டே வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய க்ளீனிங் ஒர்க் தாங்க, பெண்டே நிமிந்துருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஒர்க்கு. வீட்டிலையே இருக்கிற குட்டி ரூம் அதுதான், ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா வந்து க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிருக்குங்க. அவ்வளோ தூசி அப்படியே கேமரா முன்னாடியே அப்படியே தூசியாக வந்து பறந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருக்க சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பவரில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பக்கம் அந்த செவரில் ஏறணும், இங்கிட்ட அந்த செவரு ஏறணும் அப்படின்னு சொல்லி மேலெல்லாம் மாறி மாறி ஏற போகிறோம். இது மாதிரி கவர் ரேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தான் கவர் ரேப் பண்ணி வச்சனால இந்த எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக அந்த டப்பா மேலே எதுவுமே ஒட்டவே இல்லை. அப்படியே கவரை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து இன்னொரு கவர் வந்து போட்டு வச்சுப்பேன். கிட்டத்தட்ட இதுவும் திரும்ப 4 மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால் வந்து அப்படி யூஸ் பண்ணிப்பேன். அப்படி யூஸ் பண்ணாமல் வச்சதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், தட்டி காட்டுவேன், அதில் வந்து செம்ம தூசியாக வரும். தூசி மட்டும் இல்லை, அந்த எண்ணெயும் போய் ஒட்டிட்டு அதோட தூசி ஆகிறனால வந்து அந்த தூசி வந்து போக மாட்டேங்குது. நான் பாருங்களேன், அப்படியே பிசுக்கு மாதிரி நல்லா ஒட்டிக்கிச்சு. அது வந்து எவ்வளோ டஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதனால் எல்லா டப்பாஸ்க்கும் பழைய ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு ட்ரெஸ் வந்து மாட்டி விட போகிறேன். ஒவ்வொரு ஷெல்ஃப்லையும் எடுக்க பாத்திர ஜாமான் வந்துக்கிட்டே இருக்குங்க. எதுக்கு தான் இவ்வளோ சேர்த்து வச்சோன்னு தெரியல. ஒவ்வொன்றுக்கும் குட்டி குட்டியாக கும்பலூன்னு ஜவ்வரிசிக்கு இவ்வளோ பெரிய டப்பா தேவையா? இது மாதிரி வந்து நிறைய டப்பா வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறையா இருந்தது. அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகி கூட கிடக்குங்க. ஒரு சிலதெல்லாம் கொட்டி விட்டு வந்து புதுசாக வந்து மாற்றிட்டேன். ஜீனியெல்லாம் நம்ம ரொம்ப ரேராக தானே வந்து எடுத்துப்போம். கீழே வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய பாக்ஸ் வந்து வச்சுருப்பேன், அதில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். இதே மாதிரி தாங்க எல்லாத்துக்குமே 2 பாக்ஸாக வைக்கிறனால தான் வந்து நிறைஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறேன். பருப்புக்கு 2 பாக்ஸ், ஜீனிக்கு 2 பாக்ஸ், அப்புறம் இதுக்குன்னு சொல்லி எல்லாமே டபுளாக இருக்குது. அதாவது பல்காக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒன்று, அப்புறம் அதுலேருந்து எடுத்து ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வந்து வச்சுருக்கோம். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அம்மா யூஸ் பண்ண கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா வெறும் செலவு டப்பா மட்டும்தான் இருக்கும். அதிலே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. கிச்சனே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த ஸ்லாப் இருக்காது, செல்ஃப் இருக்காது, எதுவுமே இருக்காது. கீழே தான் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து வசதிக்கு ஏற்ப எல்லாமே மாறிக்கிட்டே வருது. இந்த வசதியே நான் ஓவர்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதுக்கு மேலே இன்னும் வசதியாகலாம் சில வீடுகள் வந்து இருக்குது. பட் அவங்களுக்குலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன், பாவம். ஏன்னா இந்த கிச்சனுக்கே எனக்கு இவ்வளோ வேலை இருக்குங்கிறப்ப இன்னும் சிம்னி இந்த மாதிரி நிறைய ஜாமான்லாம் ஓவன் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இன்னுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு வேளை வர்ற காலத்தில் நம்மளது மாதிரி ஒரு பெரிய கிச்சன் செட்டப்லாம் பண்ணி இந்த மாதிரி ஜாமான்லாம் வாங்கி வச்சுருவோமோ என்னமோன்னு தோணுது. ரீசெண்டாக வந்து இந்த ராம் யோகா சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தேன். அவங்க வந்து வீடு கட்டி ஒவ்வொரு ரூமு ஒவ்வொரு ஏரியாவாக வந்து வீடியோஸ் வந்து எடுத்து போட்டாங்க. பட் அவங்களோட அது வெற்றி, அதனால் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுக்குமே பார்க்க வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நம்மளும் இது மாதிரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொஞ்சம் ஓவராக தான் போகிறோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கற்பனைக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? இப்போக்கி நம்மளுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற கிச்சனு இருக்கிற வீடையே வந்து நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்குது. இன்னும் பிள்ளைங்கள்லாம் பெருசானதுக்கப்புறம் தான் ஏதாவது வந்து பிளான் பண்ணி நம்ம எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியல. இதுவரைக்கும் ஒரு பிளான் வந்து சுத்தமாக கிடையாது. இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது மற்ற மல்லக்க வீட்டத்தை பார்த்துக்கிட்டு ஒரு கனவு கற்பனையில் வந்து நம்ம வந்து வாழ்த்துட்டு போக வேண்டிதான். இதுவே ஓகே தாங்க, எனக்கெல்லாம் ஓகே. சந்தோஷமான லைஃப், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல பிள்ளைங்க, எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. இப்படியே கதை பேசிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை விட்டுற முடியுமா? சரிங்க. அப்புறம் ஒவ்வொரு மூடியாக வந்து கழட்டி வந்து வாஷ் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. கைப்புள்ள எட்ரா ஆயுதத்தைன்னு அப்படியே டைட்டாக மூடிட்டு அது மேலே அப்படியே சோப்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எல்லா ஆயில் எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு, இது கூட ஈஸியாக தாங்க இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சில பாக்ஸ் வந்து லூஸாக இருந்தால் அதில் வந்து தண்ணி வந்து உள்ளே போயிடும். பட் நான் வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு இப்படி வாஷ் பண்ணேன்னா இந்த மெத்தட் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை டிப்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பேசுகிறது வந்து பிடிக்காது. அதே போல் என்னோடய பேச்சு, என்னோடய விதம் இது வந்து பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அவ்வளோ வந்து எங்கேயும் மேடை பேச்சாளர்லாம் கிடையாது. ஒரு இதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. இப்போ தான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் காட்டவோ இல்லை வாய்ஸ் கொடுக்கவோ வந்து தைரியம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதுவும் இல்லாமல் இருந்தோம். சரி இப்போ என்னமோ ஒன்று, என்னடா வாழ்க்கையே போய் முடிஞ்சிருச்சு, இன்னும் என்னடா இன்னும் வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஃபேஸ் வந்து காட்டி வந்து வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிடிக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. அதுக்காக சேனல் விட்டு ஓடவெல்லாம் முடியாதுங்க. ஏதோ கொஞ்சம் மாற்றமாக வேறு ஏதாவது வந்து ட்ரை பண்ணுறேன். டப்பாவில் ஒட்டியிருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகலை அப்படின்னா ஒரு 1 டே இல்லாட்டி ½ டே வந்து விம் லிக்விடில் வந்து அப்படியே மூடி இதெல்லாம் கழட்டி போட்டு ஊற போட்டோன்னா அப்படியே சூப்பராக அப்படியே வந்து கலண்டுட்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படியே வாஷ் பண்ண கையோடையே ஒரு ட்ரை கிளாத் வச்சு எல்லாத்தையும் வந்து தொடச்சி உடனே வந்து மாட்டிட்டேன். ஏன்னா இப்போ வந்து நான் எல்லாத்தையும் காய வச்சுக்கிட்டு இருந்தால் என்னோடய வேலை வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகாது. அதனால் வந்து டக்குன்னு அப்படியே வந்து தொடச்சிட்டு
அப்படியே மூடி வந்து எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டு. ஸோ இப்போ தான் ஒரு ஷெல்ஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க. இப்போயே டைம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து வீடியோ போயிருக்கு. வீடியோ தாங்க 5 மினிட்ஸு, பட் ஆனால் நான் செஞ்சப்போ 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏம்மா இதெல்லாம் போடுற, உனக்கு இதில் என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு சிலருக்கு வந்து பார்ப்பாங்கங்க, அதுக்காக தான் வந்து போடுறது. ஏன்னா இந்த ஒர்க் வந்து பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். இதில் வந்து நான் கேமரா ஆங்கிள் வச்சு ஒவ்வொருதையும் மாற்றி மாற்றி நான் வந்து செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை தான். இருந்தாலுமே வந்து ஏதோ என்னோடதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து போடுறேன். விவரம் தெரிஞ்சும் சரி, தெரியறதுக்கு முன்னாடியும் சரி, ஏகப்பட்ட வாடகை வீட்டில் வந்து இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், ஒவ்வொரு வீட்டில் ஒரு நிறையும் இருக்கும். அது மாதிரி வந்து எதெல்லாம் நிறைய இருக்கோ அது மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கட்டியிருந்தோம். நான் 9th படிக்கும் போதே அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக தான் எங்களை வந்து எங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே அம்மாவாக தான் இருந்தாங்க. ஸோ எனக்கும் சரி அக்காவுக்கும் சரி 2 பேருக்குமே வந்து படிப்பு செலவு, எங்களோட எல்லா செலவுமே அம்மாவே வந்து செஞ்சனால எங்களால் அந்த வீடை வந்து காப்பாற்ற முடியல. இருந்தாலும் இதே போல் இன்னொரு வீடு நம்ம வந்து கட்டி அம்மா வந்து சந்தோஷப்படுத்தணும்னு ஆசையெல்லாம் இருக்குது. என்றைக்கு நிறைவேறும்னு தெரில. ஆனால் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அதே மாதிரி பிளான்லாம் பண்ணி நாங்கள் ஆல்ட்ரேட் பண்ணோம் வீடை. ஸோ அதனால் வந்து அதே பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ வந்து ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்குறோம் வீட்டை, எங்களோட பிடிச்ச மாதிரி எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு வாடகை வீட்டில் இருந்து பட் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து பயன்படுத்தி தான் இதில் இருக்க ஃப்ளோர் டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கவுண்டர் டாப்பு கிரானைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்கள் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டி பிள்ளைங்க இருக்கிறனால வந்து எனக்கு வந்து அழுக்கு இருந்தால் உடனே க்ளீன் பண்ணாதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம கொஞ்சம் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டஸ்ட்டு தெரியாது நம்மளுக்கு. அதனால் வந்து ஒயிட்டே வந்து ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து கிரானைட் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. ஒயிட் ப்ரிஃபர் பண்ணுறது எனக்கு என்னமோ வீடு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகும். ஏதோ உங்க கூட பேசிக்கிட்டே அப்படி அப்படியே ஒவ்வொரு இருக்க பேப்பர் எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. நிற்கிறவங்க எல்லாம் நிற்க வச்சாச்சு, பட் நிற்காதவங்க நடக்காதவங்க இவங்களெல்லாம் வந்து இந்த டஃபுக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அடிக்கடி வந்து எடுக்கிறதுக்கு இதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து சிலிண்டருக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பள்ளியெல்லாம் செத்து கிடக்குங்க. ஐயோ பாவம், என்னைக்கு செத்துச்சுனே தெரில, ஒரு வாடை கூட இல்லை. இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ மெஸ்ஸியாக வச்சுருந்துருக்கேன் பாருங்கள் கிச்சனை. எங்கள் வீட்டில் வந்து நானே, எங்கள் அக்கா, அம்மா 3 பேருமே வந்து ஹைட் வந்து ரொம்ப கிடையாது. எல்லாருமே வந்து குட்டையாக தான் இருப்போமா. அதனால் கவுண்டர் டாப் எப்போவுமே குட்டையாகவே வந்து வச்சு பழகியாச்சு. இங்கேயும் அதே மாதிரி குட்டையாக தான் வச்சோம். அதனாலே வந்து சிலிண்டர் கூட கொஞ்சோண்டு கேப் தான் மேலே வந்து இருக்கும். அதுவுமே அந்த தரையில் வந்து கொஞ்சம் பள்ளம் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் வந்து இப்படி இருக்குது. இல்லாட்டி எங்கெங்கே ஒவ்வொரு டைம் நம்ம வந்து சமைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்டாக இருந்தால் ஏதோ எட்டி பார்த்து சமைக்கிற மாதிரி. இதுனா நம்மளுக்கு அப்படியே சாதாரணமாக நின்றுட்டே வந்து செஞ்சுக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு வழியாக பெரிய ட்ரைனேஜ் ஏரியா மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து மேலே வந்து அவ்வளோ வந்து ஒர்க் இருக்காது. ஏன்னா அடிக்கடி நான் வந்து மேலே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதனால் வந்து மேலே வந்து எனக்கு கொஞ்சமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அடுத்து வந்து மிக்ஸி வச்சுருப்பேன். கொஞ்சோண்டு கேப் விட்டு இந்த பக்கம் ஆயில், அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து ஸ்டவ். இவ்வளோதாங்க என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஷெல்ஃப், அதுக்காக தான் வந்து செல்ஃப் வந்து நான் ஏகப்பட்ட ஷெல்ஃப் வந்து வைக்க சொல்லி வச்சேன். ஸோ என்னோடய கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே குட்டி, அதனால் க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். சோப் ஆயில் போட்டு தேய்ச்சிட்டேன். ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணி வச்சு துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பெரிய தப்பாக போச்சு. நுரை ஏதோ நான் வந்து பபுள்ஸ் விட்டு விளையாட போகிற மாதிரி அவ்வளோ நுரை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜன்னலுக்கு வந்தாச்சு. ஜன்னல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வச்சது. ஏன்னா வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே சமைக்கிறோன்னு என் ஹைட்டுக்கு கொஞ்சம் இறக்கி வைக்க சொல்லியிருந்தேன். அதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, எண்ணெய் கப்பு வந்து அப்படியே போய் அதில் வந்து பட்டுரும். ஸோ அதையும் வந்து அடிக்கடி வந்து நான் தொடச்சிருவேன். அதனால் வந்து ஈஸியாகிடுச்சு. ஒரு வழியாக எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு இன்னும் ஸ்டவ் மட்டும்தான். ஸ்டவ்வும் வந்து ஈஸி தான், ஏன்னா அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். அதனால் அதுக்கும் வந்து விம் லிக்விட் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் அதே மாதிரியே வந்து கிளாத் வந்து வச்சு தொடச்சிட்டு டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அங்கே பட்டனால இங்கே வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. திரும்ப வந்து சோப் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தொடச்சி முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து சிங்கை வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2 நாளாக வந்து பிளான் பண்ணி இன்றைக்கி தான் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு வந்து எல்லாமே நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் இது மாதிரி க்ளீன் பண்ணுறது உண்டா, இல்லை ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிறது ஈஸியா அப்படின்னு சொல்லுங்கள். இருந்தாலும் ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ரெகுலராக பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் வந்து அதை அந்த ப்ளேஸில் வந்து நிற்க வச்சுட்டேன். மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ், ஆயில் கேன் இது எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டேன். இனிமேல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து கிச்சனுக்கு வந்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சா இனிமேல் சூப்பராக இருக்கும்னு ஒரு ஆசை இருக்குது. அதே போல் ஒரு ரேக் மாதிரி வாங்கி செட் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆயில் கேன், அந்த கார்னர் ட்ரேவும் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது பிளான்ஸ் எல்லாம். அதெல்லாம் பார்ப்போம். ஒன்றுனா வந்து ஒவ்வொரு வீடியோஸில் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்க, இதான் ஃபைனல் லுக் கிச்சனோடது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்க, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், பிடிச்சாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகேங்க, பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. இவ்வளோ நேரம் என் கூட கண்டினியூ பண்ணதுக்கு ரொம்ப
ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே போல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.